ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 3 மினிட்ஸ் வீடியோவில் ஒரு சூப்பரான கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் பார்த்தீங்கன்னா 1/4 கப் வந்து சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு அது பார்த்திங்கன்னா சுகர் நல்லா பொங்கி வரும்போது பார்த்திங்கன்னா இது கூட 1/4 கப் வந்து நல்லா சூடான தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். சிம்மில் வச்சு நல்லா கிண்டிட்டு லிக்விடாக இருக்கும்போது இந்த கன்சிஸ்டன்சி வந்தோன்னே எடுத்துக்கோங்க. இன்னொரு பவுலில் பார்த்திங்கன்னா பட்டர் 100 to 120 கிராம்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பட்டர் வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அந்த எல்லோ கலர் இருக்கிறது வந்து ஒயிட் கலரில் அப்படியே சேஞ்ச் ஆகணும். ஸோ வந்து அந்தளவுக்கு மாறினதுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் பார்த்தீங்கன்னா ஒரு கப் மைதாக்கு 3/4 கப் வந்து சுகர் பவுட்ரு சுகர் வந்து நான் எடுத்திருந்தேன். ஸோ அதை வந்து 3 பேட்சாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ட்ரை இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா மைதா கூட 1 டேபிள் ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுட்ரு, 1/4 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க சலிச்சு. முட்டை பார்த்திங்கன்னா 2 முட்டை ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இதுக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரூட் சோக்கிங் தான். இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். ஸோ ரொம்ப சிம்பிள், ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இந்த ஃப்ரூட் சோக்கிங்கை வந்து நம்ம பேட்டரோட நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் ஸ்பேட்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸும் வந்து மைதாவில் ஆட் பண்ணிவிட்டு இது கூட நம்ம பண்ணி வச்சுருந்த கேரமல் சாஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிவிட்டு ஆக்சுவலி அது எப்படின்னா கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்டு 6 இன்ச்சு டின் பார்த்திங்கன்னா நான் பேப்பர் போட்டு லைன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நார்மல் ஃப்ளேமில் வந்து அப்படியே ஒரு 20 மினிட்ஸ் விட்டிங்கன்னா சூப்பரான கேக் வந்து பேக் ஆகிடும். இதில் டூத் பிக் விட்டு இன்சர்ட் பண்ணி பார்த்திங்கன்னா ஒட்டாமல் இருந்துச்சுன்னா நம்ம கேக் ரெடி ஆகிருக்கும். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப அவசரமாக எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஸோ சுடவே இந்த பேப்பரில் எடுக்கும் சைடில் இருக்கிறலாம் எடுத்துகிட்டு வந்துச்சு. ஸோ டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சது என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள். பாய்.